ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில இன்னைக்கு ஒரு அருமையான அற்புதம் சொல்லலான்ட்டுக்க. பெரியவா காஞ்சிபுரத்துல இருக்கிற நாள்லையும் சரி, அவர் வெளியூர்களில் முகாம் இருக்கின்ற காலத்திலும் தங்களது மகன்களை சர்வீஸ் புரிவதற்காக மடத்துக்கு அனுப்புவது அப்போதைய பெற்றோர்கள் வைத்திருந்த ஒரு வழக்கம். இன்றைக்கும் இது ஓரளவுக்கு தொடர்ந்து வருவது பாராட்டத்தக்கது. காஞ்சி ஸ்ரீமடத்தில் மகாபெரிவா இருக்கின்ற சனி ஞாயிறுகளில் பக்தர்களின் கூட்டம் நிரம்பி வழியும். அப்போது கூடுகின்ற கட்டுக்கடங்காத அன்பர்கள் கூட்டத்தை முறைப்படுத்தி அவர்களுக்கு உதவுவதற்காக இந்த மாணவர்கள் ஸ்ரீமடத்து அதிகாரிகளால் பயன்படுத்தப்படுவார்கள். இந்த மாணவர்கள் சனி ஞாயிறு இரு நாட்களிலும் ஸ்ரீமடத்திலேயே ஸ்நானம் செய்து உணவும் எடுத்து அங்கேயே தங்கிக் கொள்வார்கள். ஞாயிறு மதியமோ மாலையோ அவரவரது படிப்பு வேலைக்கேற்ப ஊருக்கு புறப்படுவார்கள். கிளம்பும் பொழுது மகானை தரிசித்து ஆசி பெற்று பிரசாதம் வாங்கி கொண்டு புறப்படுவார்கள். சென்னை திருவல்லிக்கேணியில் தன் குடும்பத்தோடு வசித்து வந்த சிறுவன் KR சுப்பிரமணியன். இவனது குடும்பமே மகாபெரிவா பக்தியில் இருந்தது. அப்போது அவன் 7வதோ 8வதோ படித்துக் கொண்டிருந்தான். இது 1970களில் நடந்தது. அப்போது வந்த ஒரு சனி ஞாயிற்றுக்கிழமையில் சுப்பிரமணியனை காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்துக்கு சேவை புரிய அனுப்ப தீர்மானித்தார்கள் பெற்றோர். சுப்பிரமணியனுக்கும் இது பிடித்திருந்தது. எனவே சனிக்கிழமை காலை வேளையில் மவுண்ட் ரோடு எல்ஐசி அருகே காஞ்சிபுரம் செல்லும் ஒரு பஸ்ஸில் அவனை மட்டும் ஏற்றி அனுப்பினார்கள். 4 முழ வேட்டி அணிந்து மேலுக்கு ஒரு சட்டையும் போட்டு கொண்டிருந்தான். ஒரு துண்டும் கைவசம் வைத்திருந்தான். குடும்பமே மகாபெரிவா மீது பல ஆண்டுகளாக பக்தி கொண்டிருந்த காரணத்தால் இவனுக்கும் அந்த மகான் மீது அதீதமான பற்றுதல் இருந்தது. குடும்பத்தினரோடு சில முறை மகானை தரிசித்திருக்கிறான். காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்தை சுப்பிரமணியன் அடைந்தவுடன் கைகால்களை கழுவிக்கொண்டு நெற்றியில் விபூதி பூசிக்கொண்டான். பிறகு அங்கிருந்த மேனேஜரிடம் சென்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். அவனது குடும்பத்தினர்கள் ஸ்ரீமடத்தோடு ஏற்கனவே தொடர்பில் இருக்கின்ற காரணத்தால் அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்து ஒரு சில அறிவுரைகளையும் வழங்கினார் மேனேஜர். சனிக்கிழமை பொழுது மிக நன்றாகவே போயிற்று சுப்பிரமணியனுக்கு. அன்று இரவு அங்கேயே கிடைத்த இடத்தில் படுத்துக்கொண்டான். அடுத்த நாள் ஞாயிறு அதிகாலை எழுந்து ஸ்நானம் செய்து வேட்டியும் துண்டும் அணிந்து தன் பணியில் இறங்கிவிட்டான். அன்றைக்கு மதியம் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை முடிந்ததும் பெரியவா தரிசனத்துக்கு பின் ஊருக்கு திரும்பி விடலாம் என்று தீர்மானித்தான். காரணம், அது பரீட்சை சமயம் என்பதால். ஞாயிற்றுக்கிழமை பக்தர்கள் கூட்டம் பெருகிக் கொண்டே இருந்தது. என்றாலும் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மிக கச்சிதமாக முடித்திருந்தான் சுப்பிரமணியன். மகாபெரிவா சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை பூர்த்தி செய்தார். பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கினார். தனது பிட்சையையும் முடித்தார். தனது தரிசனம் வேண்டி காத்திருக்கிற பக்தர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்பதற்காக எப்போதும் தான் அவரும் மரத்தடி அருகே வந்தார், அமர்ந்தார். மகான் தரிசனம் தர வரப்போகிறார் என்பது தெரிந்த பக்தர்கள் வரிசையில் நின்று கொண்டிருந்தார்கள். மகாபெரிவா அமர்ந்திருந்த இடத்துக்கு அருகேதான் சுப்பிரமணியனும் நின்று கொண்டிருந்தான். புறப்படுவதற்கு தயாராக இருந்தான். அதற்கு முன்னால் அவரிடம் ஆசி பெற வேண்டும். அதற்காக காத்திருந்தான். மகானின் பார்வை சுப்பிரமணியன் மீது விழுந்தது. ஜாடை காண்பித்து அவனை அருகே வரவழைத்தார். உற்சாகமாக ஓடி வந்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தான். வலக்கை உயர்த்தி சுப்பிரமணியனை ஆசிர்வதித்தவர், ஆகாரமாச்சா என்று ஜாடையும் கலந்து கேட்டார். ஆச்சு பெரியவா என்றான். புறப்படுறியா ஆத்துக்கு? ஆமா பெரியவா. ஒரு வாழைப்பழத்தை எடுத்தார். அவனிடம் கொடுத்தார். இது உனக்கு என்றார் பெரியவா. உற்சாகமாக வாங்கி கொண்டான். மகானுடைய பிரசாதம். அடுத்து மகாபெரிவா எதையோ தேடினார். ஒரு சில வினாடிகள் அவர் தேடுவது சுப்பிரமணியனுக்கு மட்டுமல்ல, அங்க கூடியிருந்த அனைவருக்கும் ஒரு சஸ்பென்ஸை ஏற்படுத்தியது. மகானை தரிசிக்க வருகிற குழந்தைகளுக்கும் சிறுமிகளுக்கும் கல்கண்டு, திராட்சை, முந்திரி, வாழைப்பழம் போன்றவற்றை பிரசாதமாக கொடுப்பது வழக்கம். வாழைப்பழம் பிரசாதமாக பெற்றுக்கொண்ட பின் பெரியவாளை மீண்டும் ஒரு முறை நமஸ்கரித்தான் சுப்பிரமணியன். பிரசாதம் தந்த பின்னும்
சிறுவனை ஸ்ரீமடத்திலிருந்து அனுப்பவில்லை மகா பெரியவா. அவனை சற்று நேரம் காத்திருக்குமாறு சைகை காண்பித்துவிட்டு தான் அமர்ந்திருந்த இடத்தைச் சுற்றி வேறு எதையோ தேடிக்கொண்டிருந்தார் மகா பெரியவா. தனக்கு இன்னொரு பிரசாதமும் தரப்போகிறார் போல் இருக்கிறது என்று சுப்பிரமணியனும் ஆர்வத்தோடு இருந்தான். கூடி இருக்கிற ஒட்டுமொத்த பக்தர்கள் கூட்டமும் இந்த காட்சிகளை பரவசத்துடன் பார்த்து கொண்டிருந்தது. சிறுவன் சுப்பிரமணியனுக்கு அடுத்து கொடுப்பதற்கு அப்படி மகா பெரியவா எதைத்தான் தேடுகிறார் என்று தெரிந்து கொள்ளும் ஆவல் அனைவருக்குமே இருந்தது. ஒரு சில வினாடிகள் கழித்து ஏதோ ஒரு பொருளை அடையாளம் கண்டுகொண்ட மகா பெரியவா முகம் மலர்ந்தார். தன் உடலை கொஞ்சமும் நகர்த்தாமல் கையை மட்டும் சற்று நீட்டி தள்ளி இருக்கிற ஒரு மாம்பழத்தை எடுத்தார். அந்த மாம்பழத்தை பார்த்த பக்தர்கள் அனைவரும் ஆச்சரியத்தில் வாயை பிளந்தார்கள். காரணம் அதன் அளவு. சாதாரணமான ஒரு மாம்பழம் என்றால் அதை உள்ளங்கைக்குள் அடக்கிவிடலாம். ஆனால் இந்த மாம்பழம் அளவில் மிக பெரியதாக காணப்பட்டது. ஒரு பெரிய பப்பாளி பழம் எப்படி இருக்குமோ அது போல இருந்தது. அந்த பெரிய மாம்பழத்தை ஒரு சில வினாடிகள் தன் கையில் வைத்திருந்து கண்மூடி ஜபித்துவிட்டு சிறுவன் சுப்பிரமணியனிடம் கொடுத்தார் மகா பெரியவா. சிறுவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. தனக்குன்னு இத்தனை பெரிய ஒரு மாம்பழத்தை பெரியவா தேடி தந்திருக்கிறாரே என்று. இவன் நினைத்ததைப் போலவே அங்கு கூடியிருந்த பக்தர்கள் கூட்டமும் அதிசயித்தது. இத்தனை அதிர்ஷ்டக்காரனா இவன் என்று. ஆனால் இந்த மகிழ்ச்சி ஒரு சில வினாடிகள் கூட நீடிக்கவில்லை சுப்பிரமணியனுக்கு. தன் வலக்கை விரலால் ஒரு சொடக்கு போட்டு சுப்பிரமணியனை தன் பக்கம் திருப்பினார். பிறகு, இப்போ உன்கிட்ட ஒரு மாம்பழம் கொடுத்தேனே, அது உனக்கில்ல, அதை பத்திரமா வச்சுக்கோ என்றார் மகா பெரியவா. இந்த வார்த்தைகளை கேட்ட மறுகணம் காற்றிழந்த பலூன் போல ஆனான் அந்த சிறுவன். இருந்தாலும் ஏமாற்றத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அப்படியே ஆகட்டும் பெரியவா என்பதாக தலையை அசைத்தான். ஆனாலும் அவனுக்கு ஒரு சந்தேகம். அதாவது, தனக்கில்லை என்றால் இது யாருக்கு என்று சொல்ல வேண்டுமல்லவா? பெரியவா இதுவரை சொல்லவில்லையே. சென்னையில் யாரிடமேனும் கொடுக்க வேண்டுமா? அப்படியானால் அவர் எங்கே இருக்கிறார், முகவரி என்ன என்று மகா பெரியவா நம்மிடம் எதுவும் சொல்லவில்லையே. இந்த யோசனையுடன் அவரது திருமுகத்தையே பார்த்தான். சிறுவனது உள்ள குறிப்பை அறியாதவரா? மகான் திருவாய் மலர்ந்தார். நீ ஊருக்கு புறப்படு, ஞாபகம் வச்சுக்கோ, இது உனக்கான பழம் இல்லை, பத்திரம். ஒரு மேல் துண்டு கொண்டு வந்திருக்க இல்லையா, அதில் இந்த பழத்தை வச்சு சுருட்டி மடிச்சு வச்சுக்கோ. தன் வலக்கையை உயர்த்தி ஆசிர்வதித்து அனுப்பினார் சுப்பிரமணியனை. சுப்பிரமணியன் புரிந்து கொண்டான். யாருக்கு இந்த மாம்பழம் என்று மகா பெரியவா சொல்லவில்லை. ஒருவேளை அது போக போகத்தான் புரியும் போலிருக்கிறது என்று ஸ்ரீமடத்தை விட்டு வெளியே வந்தான். மாம்பழத்தை மேல் துண்டில் முடிந்து கொண்டு அந்த துண்டை இடுப்பில் நன்றாக இறுக கட்டியபடி காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தை நோக்கி நடந்தான். வீட்டில் கொடுத்த சில்லறை காசுகள் கைவசம் இருக்கின்றன. டிக்கெட் வாங்குவதற்கு போதுமானவை. காலியாக இருந்த பஸ்ஸில் ஏறினான். ஜன்னல் ஓரை இருக்கையாக பார்த்து அமர்ந்தான். பேருந்து சென்னையை நோக்கி புறப்பட்டது. இன்னும் சில இருக்கைகள் காலியாகவே இருந்தன. காஞ்சிபுரத்தில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர், பூந்தமல்லி, கிண்டி தாண்டி பயணித்துக் கொண்டிருந்தது பேருந்து. ஆயிற்று. இன்னும் சிறிது நேரத்தில் மவுண்ட் ரோடில் எல்ஐசி நிறுத்தம் அருகே இறங்கிக் கொள்ளப் போகிறோம். வீட்டுக்கு செல்ல போகிறோம். ஆனால் மடியில் இந்த கணம் அப்படியே இருக்கிறதே. மாம்பழம் யாருக்கு, எதற்கு பெரியவா என்னிடம் கொடுத்தார்? யோசித்துக் கொண்டே கடந்து செல்லும் பாதையை வேடிக்கை பார்த்தான் சுப்பிரமணியன். வேகமாக போய்க் கொண்டிருந்த பேருந்து திடீரென வேகம் குறைந்து ஊர்ந்து செல்ல ஆரம்பித்தது. பஸ்ஸுக்குள் அமர்ந்திருந்த பயணிகள் திடீர் வேக குறைவுக்கு என்ன காரணம் என்று நாலா பக்கமும் தலையை திருப்பி பார்த்தார்கள். தற்போது நந்தனம் சிக்னல் இருக்கும் இடம் அருகே நெருங்கிய போது பேருந்து அதற்கு மேல் நகராமல் அப்படியே நின்றுவிட்டது. அசைவே இல்லை. அந்த பகுதியில் ஏகப்பட்ட போக்குவரத்து நெரிசல். எப்போதும் இல்லாத அளவுக்கு நிறைய போலீசார் தென்பட்டனர். நந்தனம் சிக்னல் பகுதியில் இருந்து பேருந்து மற்றும் இதர வாகனங்கள் நேராக மவுண்ட் ரோட்டில் செல்வதற்கு அனுமதி இல்லை. என்ன காரணம் தெரியவில்லை.
டிவிஎஸ், எல்ஐசி வழியே செல்லும் அனைத்து வாகனங்களையும் வலப்பக்கம் மந்தவெளி செல்லும் சாலையில் திசை மாற்றி அனுப்பி கொண்டிருந்தனர் போலீசார். சுப்பிரமணியன் வந்து கொண்டிருந்த பஸ்ஸும் இதை தொடர்ந்து வந்த இன்ன பிற வாகனங்களும் வலப்பக்கம் மந்தவெளி செல்லும் சாலையில் பயணிக்க ஆரம்பித்தன. பஸ்ஸில் இருந்தவர்களுக்கு குழப்பம். ஏனென்றால் அவர்களில் பெரும்பாலானோர் டிவிஎஸ் மற்றும் எல்ஐசி போன்ற நிறுத்தங்களில் இறங்க வேண்டியவர்கள். நாம் போக வேண்டிய இடத்துக்கு சுலபமாக சென்றுவிட முடியுமா என்று அவர்களுக்குள் ரொம்பவும் கவலை, யோசனை. எந்த விதமான தடையும் இல்லாமல் பயணித்த பேருந்து அடுத்து மந்தவெளியை நெருங்குகிற போது சிறிய பாலத்தின் முன்னால் திரும்பவும் வேகம் குறைந்தது. பயணிகளுக்கு மீண்டும் அச்சம். அடுத்து என்ன ஆகப் போகிறதோ? இருக்கையில் அமர்ந்தபடியே எல்லோரும் பஸ்ஸுக்கு முன்னால் பார்வையை செலுத்தினார்கள். சாலையின் இரு பக்கமும் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர கோஷம், வேத பாராயணம், நாதஸ்வர மேள முழக்கம், ஒரே பக்திமயம். என்னது, சங்கர கோஷம் கேட்கிறது? மகாபெரிவா வந்து விட்டாரா? அவர் காஞ்சிபுரத்தில் அல்லவா இருக்கிறார். அங்கிருந்து இத்தனை சீக்கிரத்தில் எப்படி வர முடியும்? சரி, மகாபெரிவா இல்லாவிட்டால் இந்த சங்கர கோஷம் யாருக்கு? இங்கே என்ன விசேஷம்? குழம்பி போனான் சுப்பிரமணியன். ஏதோ சுவாமி ஊர்வலம் வரப்போகிறது போல் இருக்கு என்று பஸ்ஸுக்குள் இருந்த ஒரு சிலர் கன்னத்தில் போட்டுக்கொண்டார்கள். சிலர் இது என்னடா சோதனை என்று கவலையானார்கள். சுப்பிரமணியன் எட்டி பார்த்தான். சாலையின் இரண்டு பக்கமும் பக்தர்கள் வெள்ளம். பிரம்மாண்டமாக திரண்டிருக்கும் கூட்டத்தை பார்த்ததும் பஸ் இனிமே நகராது போலிருக்கு. மெல்ல இறங்கி இங்கு வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுக்கு நடந்து போயிடலாம் என்று பலரும் இறங்க ஆரம்பித்தார்கள். சுப்பிரமணியனுக்கும் அதுதான் சரி என்று தோன்றியது. அவனும் பஸ்ஸை விட்டு இறங்கினான். யாருக்கோ மகாபெரிவா கொடுத்து அனுப்பிய மாம்பழம் மடியில் அப்படியே இருந்தது. ரொம்ப நேரம் கழித்து கீழிறங்கியதால் அதன் கனத்தை உணர முடிந்தது. யாருக்கான மாம்பழமோ? இன்னும் சற்று நேரத்தில் வீட்டுக்கு போகப் போகிறோமே என்று நினைத்தான். சாலையின் ஓரத்தில் நின்றிருந்த ஒருவரை நெருங்கி சுப்பிரமணியன் கேட்டான், இங்கு என்ன விசேஷம்? சிறுவனை மேலும் கீழும் பார்த்த அவர் கேட்டார், என்னப்பா, உனக்கு விஷயம் தெரியாதா? தெரியாது சார், நான் இப்பதான் இந்த இடத்துக்கு வரேன். ஏதோ நல்ல விஷயம் நடக்க போறதுன்னு புரிஞ்சுட்டேன் என்றான் முகத்தை அப்பாவியாக வைத்துக்கொண்டு. சிங்கேரி பெரியவா இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வரப்போறார். இங்க மடத்துல தங்கி பூஜை பண்ண போறார். பெரியவாளை தரிசிக்கணும்னு சிங்கேரி பக்தாள்லாம் இங்க ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கா என்றார் பரவசத்துடன். காஞ்சி பீடம் போல சிங்கேரியும் ஒரு பீடம் என்பதை அறியாத வயது சுப்பிரமணியனுக்கு. காரணம், அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் அவனுக்கு அமையவில்லை. இன்னும் சொல்ல போனால் சிங்கேரி என்கிற வார்த்தையே அப்போதுதான் முதலாக கேள்விப்படுகிறான். மெல்ல சமாளித்து கொண்டு, அப்படியா, சுவாமிகள் வந்துருக்காரா என்று இரு கரங்களையும் மென்மையாக குவித்து கேட்ட சுப்பிரமணியன் சாலையின் ஒரு பக்கம் சற்றே தலையை திருப்பி எட்டி பார்த்தான். ஆக இந்த வழியேதான் சிங்கேரி ஆச்சாரியர் வரப்போகிறார் போல் இருக்கிறது என்று மடியில் கனத்தோடு காத்திருக்க ஆரம்பித்தான். மேல் துண்டால் மூடப்பட்ட மாம்பழம் வேறு அவனது அசைவுகளுக்கு இடைஞ்சலாக இருந்தது. என்றாலும் அதை பக்தியுடன் பாதுகாத்து வந்தான். மகா பெரியவா அருளிய பிரசாதமாயிற்றே. இடுப்பில் இருந்து அது சற்றும் நழுவி விடாமல், வேறு எவர் கண்களிலும் பட்டுவிடாமல் பத்திரமாக பார்த்து கொண்டான். அவ்வப்போது இடுப்பில் கை வைத்து பழம் இருப்பதை உறுதி செய்து கொண்டான். மகா பெரியவா உத்தரவாயிற்றே, யாருக்கு போய் சேரப்போகிறதோ? இந்த வினாடி வரை ஒன்றும் புரியவில்லை அவனுக்கு. இத்தனை கூட்டத்தில் இன்னும் எவ்வளவு நேரம் நிற்க வேண்டுமோ? சிங்கேரி ஆச்சாரியர் வந்து விடுவாரா? அவரை தரிசித்து விட்டு வீட்டுக்கு போகலாமா, அல்லது இப்பவே வீட்டுக்கு கிளம்பி போய்விடலாமா என்கிற ஒரு கேள்வி அவன் மனதுள் திடீரென எழும்பியது. ஒரு சில வினாடிகள் தான் இந்த சிந்தனை. ஆனால் அடுத்த கணம் தெளிவானான் சுப்பிரமணியன். இங்கே இத்தனை பேர் ஆச்சாரியா தரிசனத்துக்காக எவ்வளவு நேரமாக காத்து கொண்டிருக்கிறார்களோ, எனக்கு என்ன அவசரம்? இப்போதுதானே வந்தேன். சற்று நேரம் காத்திருந்து பார்த்து விட்டுத்தான் போவோமே, இதை விட என்ன பெரிய ஜோலி என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டான். எல்லோரும் சாலையின் ஒரு முனையே ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். சுப்பிரமணியனும் கைகளை கட்டிக்கொண்டு பவ்யமாக நின்றிருந்தான். ஒரு சில நிமிடங்கள் கடந்திருக்கும். கூடியிருந்த பக்தர்கள் கூட்டத்தில் திடீர் பரபரப்பு. படகு போன்ற இரு கார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக
ஜன சமுத்திரத்துக்குள் மெல்ல நீந்தி வந்தன. ஆச்சாரியர்கள் வந்ததும் கூட்டத்தில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவை பார்த்து மிரண்டு போனான் சுப்பிரமணியன். பின்னர் தள்ளி நின்றாவது இந்த சிருங்கேரி ஆச்சாரியரை தரிசித்து விட வேண்டும் என்று தீர்மானித்தான். எனவே தனக்கு முன்னால் நின்றிருந்த ஒரு சில பக்தர்களை நைச்சியமாக தள்ளியபடி மெல்ல முன்னுக்கு வந்தான். இத்தனை பேர் கூடியிருக்கிற இடத்தில் அவரது ஆசிகள் நமக்கு கிடைக்குமா என்பது தெரியாது. இருந்தாலும் எட்ட நின்றே தரிசித்து விட்டு போய்விடுவோம் என்று ஆச்சாரியர் திருமுகம் தனக்கு தெரியும்படியான ஒரு இடத்தில் நின்றான். அங்கும் கூட்டம் அவனை நெருக்கி தள்ளியபடிதான் இருந்தது. முதலில் வந்து நின்ற காரிலிருந்து சிருங்கேரி பீடத்தின் 34வது பீடாதிபதியான ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகா சுவாமிகள் இறங்கினார். அடுத்து வந்த காரிலிருந்து இதே பீடத்தின் அடுத்த ஆச்சாரியர் இறங்கினார். சிருங்கேரி ஆச்சாரியரான சந்திரசேகர பாரதி சுவாமிகளும் காஞ்சி பீடத்தின் ஆச்சாரியரான சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்கிற மகா பெரியவாளும் ஒரே காலத்தில் தங்கள் பீடங்களை அலங்கரித்தவர்கள். இருவரும் தங்கள் காலத்தில் எண்ணற்ற இறைத்தொண்டு புரிந்தவர்கள், யாத்திரைகளை மேற்கொண்டவர்கள். சந்திரசேகர பாரதி சுவாமிகள் கீழே இறங்கியதும் வேத விற்பனர்கள் சூழ அவருக்கு பூர்ண கும்ப வரவேற்பு கொடுக்கப்பட்டது. வேத கோஷங்கள் ஒலித்தன. மடிசார் உடுத்தியிருந்த பெண்கள் போட்டி போட்டுக்கொண்டு சுவாமிகளுக்கு ஆரத்தி எடுத்தார்கள், நமஸ்காரம் செய்தார்கள். வலது திருக்கரம் உயர்த்தி இவர்களை ஆசிர்வதித்தார். அனைவரது வரவேற்பையும் ஏற்றுக்கொண்டு தன் திருப்பாதங்களை மெல்ல பூமியில் பதித்து சாலையின் இரு பக்கத்திலும் கூடியிருந்த பக்தர்களை பார்த்து புன்னகையுடன் ஆசிர்வதித்தவாறே நடந்தார் சந்திரசேகர பாரதி சுவாமிகள். அவரை தொடர்ந்து அடுத்த ஆச்சாரியரும் வந்து கொண்டிருந்தார். பக்தர்கள் தங்கள் இரு கரம் கூப்பி பரவசம் மேலோங்க மகானை வணங்கினர். மெல்ல நடை போட்டு வந்த சந்திரசேகர பாரதி சுவாமிகள் சுப்பிரமணியன் நின்றிருந்த இடத்தை கிட்டத்தட்ட நெருங்கி கொண்டிருந்தார். சுப்பிரமணியனுக்குள்ளும் ஒரு பரபரப்பு. ஆச்சாரியர் நம்மை கடந்து செல்கிற போது அவரை எப்படியேனும் தரிசித்து விட வேண்டும் என்று நெக்கி தள்ளுகிற கூட்டத்தில் உறுதியாக இருக்க முற்பட்டான். சுப்பிரமணியன் இருக்கும் இடத்தை நெருங்கியே விட்டார். சிறுவனை சுற்றி நின்றிருந்த அனைவரும் மிக லாகவமாக அவனை பின்னுக்கு தள்ளிவிட்டு ஆச்சாரியரை வணங்கி கொண்டிருந்தார்கள். திடீரென தான் பின்னுக்கு தள்ளப்பட்டதில் நிலை குலைந்த சுப்பிரமணியன் முட்டி மோதி முன்னுக்கு வர முற்பட்டான். இத்தனை கூட்டத்திலும் தள்ளுமுள்ளுவிலும் இடுப்பில் அந்த மாம்பழம் மட்டும் பத்திரமாக இருந்தது. சந்திரசேகர பாரதி சுவாமிகள் பக்தர்கள் வெள்ளத்தினிடையே நடந்து வந்து கொண்டிருந்த போது திடீரென ஓரிடத்தில் அப்படியே நின்றார். சுவாமிகள் சட்டென்று அப்படியே நின்றதை பார்த்த அவரது சிஷ்யர்களும் பாதுகாவலர்களும் உடனடியாக அவரை சுற்றி ஒரு வளையம் அமைத்தனர். சுவாமிகளை பிறர் நெருங்கி விடாதவாறு காவல் புரிந்தனர். பக்தர்கள் சற்று தள்ளி நின்று கைகூப்பி வணங்கிய நிலையில் காணப்பட்டனர். கூட்டத்தில் சற்றே பின்னுக்கு தள்ளப்பட்ட சுப்பிரமணியனை சந்திரசேகர பாரதி சுவாமிகளின் திரு கண்கள் தேடின. ஒரு கட்டத்தில் தலையை மட்டும் சற்றே உயர்த்தி சுவாமிகளை பார்த்து கைகூப்பினான் அவன். சுவாமிகள் அவனை ஏறெடுத்து பார்த்தார். ஆனால் மகான் தன்னைத்தான் பார்க்கிறார் என்பது சுப்பிரமணியனுக்கு அப்போது தெரியவில்லை. ஆச்சாரியர் தன் வலக்கையை உயர்த்தி ஜாடை காண்பித்து சுப்பிரமணியனை அருகே வரச் சொன்னார். உடன் இருந்த சிங்கேரி மடத்து சிப்பந்திகளும் ஆச்சாரியார் அடையாளம் காண்பித்த சுப்பிரமணியனை நெருங்கி மெல்ல அவனை அருகே வரச் சொன்னார்கள். சுப்பிரமணியனின் கண்கள் கலங்கிவிட்டன. இத்தனை சிங்கேரி பக்தர்கள் கெஞ்சும் விழிகளுடன் கூடியிருக்கிற இடத்தில் காஞ்சி பீடத்தின் குடும்பத்தைச் சேர்ந்த தனக்கு இப்படி ஒரு விசேஷ அழைப்பா? இனம் புரியாத சந்தோஷம். மெல்ல சுவாமிகளை நெருங்கினான். சிறுவனை கனிவோடு உற்று பார்த்தார் சந்திரசேகர பாரதி சுவாமிகள். பிறகு அவனிடம், நீ காஞ்சிபுரம் சங்கர மடத்திலிருந்து தானே வர என்று கேட்டார். சுப்பிரமணியனுக்கு பேரதிர்ச்சி. இவர் எப்படி கண்டுபிடித்தார் நான் காஞ்சிபுரத்திலிருந்து நேராக இங்கே வருகிறேன் என்று? அவனுக்குள் ஏற்பட்ட வியப்பும் பிரமிப்பும் அடங்கவில்லை. சுவாமிகளையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். உதடுகளில் அசைவில்லை. பதில் வராமல் இருக்கவே மீண்டும் சுவாமிகள் அதே கேள்வியை அவனிடம் கேட்டார். ஆமாம் ஆமாம் என்று சொல்வதற்கு அவன் வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை. என்றாலும் தட்டு தடுமாறி தலையசைத்தான். அதன் பின்,
உன் மடியில மகா பெரியவா எனக்கு கொடுத்த பிரசாதம் வச்சிருந்துக்கே, ஆம்பிரபலம், சமஸ்கிருதத்தில் மாம்பழம், அதை என்கிட்ட கொடு என்றாரே பார்க்கணும். சிருங்கேரி சுவாமிகளின் வலது திருக்கரம் சுப்பிரமணியனை நோக்கி நீண்ட வண்ணம் காணப்பட்டது. மாம்பழம் என்று சிருங்கேரி சுவாமிகள் பேச ஆரம்பித்ததிலிருந்து சுப்பிரமணியனுக்கு தலையே சுற்றுவது போல் இருந்தது. இடுப்பில் சுற்றி கட்டப்பட்டிருக்கும் மேல் துண்டு எவருக்குமே அவ்வளவு சுலபத்தில் தெரியாது. துண்டுக்குள் சுற்றப்பட்டிருப்பது மாம்பழம் என்பதும் எவருக்கும் தெரியாது. நான் காஞ்சிபுரத்திலிருந்து வருகிறேன் என்பதும் யாருக்கும் தெரியாது. இந்த நிலையில் எப்படி நம்மிடம் கேட்கிறார் இந்த மகான்? சுப்பிரமணியனுக்கு ஏற்பட்ட வியப்பு அடங்கவில்லை. இவனுக்கு மட்டுமல்ல, அங்கே கூடியிருந்த அனைவரும் இந்த காட்சிகளை பார்த்து பிரமித்து போனார்கள். என்னது விசித்திரமாக இருக்கிறது! சென்னைக்கு வந்திருக்கிற சிருங்கேரி சுவாமிகளுக்கு காஞ்சியிலிருந்து மகா பெரியவா பிரசாதம் அனுப்பியிருக்கிறாரா? அதுவும் இந்த சிறுவன் மூலமாகவா? அப்படியானால் சிருங்கேரி சுவாமிகள் சற்று முன் கேட்டபடி இந்த சிறுவன் காஞ்சியிலிருந்து மாம்பழ பிரசாதம் கொண்டு வந்திருக்கிறானா என்று பலரும் அவனை ஆச்சரியத்தோடு மேலும் கீழும் பார்த்தார்கள். எல்லோரும் தன்னை பார்ப்பது சுப்பிரமணியனுக்கு ஒரு வெட்கத்தை கொடுத்தது. அவனையும் அறியாமல் வலக்கை இடுப்புக்கு அருகே போனது. இடுப்பை சுற்றி கட்டியிருந்த மேல் துண்டை அவிழ்த்து அதன் முடிச்சை விடுவித்து பிரம்மாண்டமான மாம்பழத்தை எடுத்தான். அதை தன் வலக்கையில் வைத்துக்கொண்டு சிருங்கேரி சுவாமிகளை நோக்கி நீட்டினான். புன்னகையுடன் எதிரில் நின்று கொண்டிருந்த ஆச்சாரியர் தன் வலக்கரத்தால் அந்த மாம்பழத்தை எடுத்துக்கொண்டு ஒரு சில வினாடிகள் அதை தீர்க்கமாக உற்று பார்த்தார். பிறகு பக்தர்கள் கூட்டத்தை பார்த்து சற்றே உறக்கமாகவும் உற்சாகத்துடனும் சொன்னார், காஞ்சி மகா பெரியவா எனக்காக இந்த மாம்பழ பிரசாதத்தை இவன் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கார். இந்த பையன் காஞ்சி மடத்திலேருந்து வந்திருக்கான். பக்தர்கள் எல்லோரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்தார்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர கோஷத்தை முழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியின் ஆச்சரியம் என்னவென்றால், யாருக்கு என்று சொல்லாமலேயே மாம்பழத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறார் காஞ்சி மகான். இத்தனை பேர் கூடியிருக்கிற கூட்டத்தில் இந்த சிறுவனை கண்டுபிடித்து இவன்தான் நமக்கான பிரசாதத்தை கொண்டு வந்திருக்கிறான் என்று அவனிடம் கேட்டு பெற்றிருக்கிறார் சிருங்கேரி மகான். 2 மகான்களுக்கும் என்னே ஒரு ஞான திருஷ்டி. ஒரு மாம்பழத்தை கொடுத்து இது உனக்கில்லை என்று சொல்லி அனுப்பிய மகா பெரியவா அது யாருக்கானது என்று சொல்லவில்லை. அது தெரியாமலேயே பயணித்து வந்தான் சுப்பிரமணியன். ஆனால் சிருங்கேரி சன்னிதானத்துக்குத்தான் அனுப்பியிருக்கிறார் என்பது இப்போதுதான் புரிந்தது. இந்த பிரசாதத்தை சிருங்கேரி சுவாமிகளிடம் சேர்ப்பதற்குத்தான் எத்தனை திருவிளையாடல்கள்! எல்லாமே மனித மனங்களுக்கு புரியாத லீலைகள். மாம்பழத்தை பெற்றுக்கொண்ட மகான் இந்த பிரசாதத்தை தனக்காக எடுத்து வந்த சுப்பிரமணியனை அப்படியே விட்டுவிடவில்லை. அவனை கௌரவிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். தன் கைப்பட முந்திரிகளையும் திராட்சைகளையும் அவனுக்கு அள்ளி கொடுத்தார். பிறகு தன் அருகில் இருந்த ஒரு சிப்பந்தியை அழைத்து, இவனை கூட்டிட்டு போய் ஆகாரம் பண்ணிவை, அதன் பிறகு இவ்வாத்துல கொண்டு போய் பத்திரமா விட்டுடு என்றார். பிறகு என்ன, சுப்பிரமணியனுக்கு மகா பெரியவா அருளால் அங்கே ராஜ மரியாதை. சாப்பாடு முடிந்து பத்திரமாக வீட்டில் விடப்பட்டான். காஞ்சி மடம் துவங்கி சிருங்கேரி முகாம் வரை நடந்த விஷயங்களை வீட்டில் உள்ளோரிடம் விவரமாக சொன்னான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டு அவனை பார்த்தார்கள். அடுத்த வாரமும் தொண்டு புரிவதற்கு காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்துக்கு சென்றான் சுப்பிரமணியன். மகா பெரியவாளின் பக்கத்தில் போய் அவரிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு நமஸ்கரித்தான். அவருக்கு தெரியாதா இவன் யார் என்று மகான் அர்த்த புஷியுடன் கேட்டார். சாரதா பீடம் பெரியவாளை போன வாரம் தரிசனம் செஞ்சியோ? தரிசனத்துக்கு ஏற்பாடு செய்தவரே கேள்வியும் கேட்டால் என்ன செய்வான் சுப்பிரமணியன்? தலையை ஆட்டியபடி கண் கண்ட தெய்வத்தை மீண்டும் நமஸ்கரித்தான். ஒரு புன்னகை மட்டுமே பதிலாக வந்தது பரபிரம்ம ஸ்வரூபத்திடமிருந்து. எவர் எவருக்கு மகா பெரியவாளின் அருள் கிடைக்க வேண்டும் என்று பிராப்தம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் கிடைத்துவிடும். மனதை மகானிடம் பறிகொடுத்தவர்கள் தங்கள் வாழ்வில் நிரம்பவே ஆனந்தம் அனுபவித்தார்கள். அருமையான அற்புதம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.
ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.